நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நல்ல ஸ்கீம்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒன்றையும் கொடுத்தா மாதிரியும் தெரியல, யாரும் ஜனங்க எதுவும் சொல்லலை. அதனால நம்ம என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டு நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? கோல்டுக்கு இப்போ நம்ம கோல்டுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. கோல்டு எங்கேயோ போயிடுச்சு. நடுத்தரவுக்காமனு லோயருக்கு இதுக்கும் சரியில்லை. மற்றதெல்லாம் கொஞ்சம் பண்ணாங்கன்னா விலைவாசி இறக்கிறதுக்கு எதுவுமே சொல்லலை. விலைவாசியை பற்றி அவங்க எதுவுமே பேசலாம் மாதிரியும் தெரியல. என்ன பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்க ஒன்றுமே தெரியல. தங்க விலை குறைஞ்சா நல்லாயிருக்கும். எனக்கு 2 பெண் குழந்தை. நான் சாதாரண ஒரு ஆட்டோ தான் ஓட்டுறேன். என்னால் 1.5 லட்சம் கொடுத்து தங்கம்லாம் வாங்கி இது பண்ண முடியாது. அதனால் தங்க விலை கொஞ்சம் கம்மியாகணும். நடுத்தர மக்களுக்கு இலவசமாக கிடைக்கிற பொருள் கூட வேணாம் எங்களுக்கு. ஆக மொத்தம் பார்த்தினாக்கா எங்களுக்கு அன்றாட காட்சிக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் நல்லது பண்ணாங்க நல்லாயிருக்கும். 12.75 டேக்ஸ் ஸ்லாப் அதை தாண்டிடுச்சுன்னா 3 லட்சத்துலேருந்து வந்துடும் டேக்ஸு. அது இன்னும் கொஞ்சம் ஏற்றி ஒரு 9 லட்சம் 10 லட்சத்துலேருந்து இது பண்ணி 8-9 லட்சத்துலேருந்து பண்ணியிருக்கலாம். அரசியல்வாதிங்க அரசியல்வாதம் இவங்களை பற்றி அவங்க இந்த ஏன் இவ்வளோ விற்கிறீங்க, இது என்ன விலை விற்கிறீங்க, இதில் லாபம் கிடச்சிதா நஷ்டம் கிடச்சினா அவங்க கேட்க போகிறது கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க சிந்திக்க போகிறது கிடையாது. இப்போ நேற்று 40 ரூபா இருந்துச்சு, நேற்று 30 ரூபா இருந்துச்சு, 40 ரூபான்னா 40 ரூபான்றாங்க. அது என்ன பண்ண முடியும்? விலைவாசி குறைஞ்சாலும் குறையாமல் பண்ணால் பாதிக்கப்படுறது மக்கள் தான், அதாவது அடித்தர மக்கள் தான். ரொம்ப ஆவரேஜ், ஓகே, நாட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நாட் பெஸ்ட், பரவாயில்ல. இட் வில் டேக் தி கண்ட்ரி ஃபார்வர்ட் லாங் டேர்மில். அது எஸ்பெஷலி இந்த ரயில்வே தான் பர்டிகுலர்லி அந்த ஹை ஸ்பீட் ரயில்வே காரிடார்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அப்புறம் ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதிக் ஸ்டடீஸ், அதுக்கு ஆயுர்வேதிக் கிவிங் இம்பார்ட்டன்ஸ், அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. மக்கள் குரல் பகுதியில் சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.